யுகங்கள் கடந்தாலும் என்றும் மாறாது. இது உங்கள் மண்வாசனை. நான் உங்கள் டிஜே. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மண்வாசனை சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய சமையல் குறிப்பு கேரட் பஜ்ஜி. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நேயர்களே, கேரட் பஜ்ஜி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இங்க 3 கேரட் எடுத்து வச்சிருக்கோம். மேல் தோல் சீவி எடுத்துக்கோங்க. கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய் பொடி, மிளகு சீரகம் இடிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள், சிறிதளவு கரம் மசாலா. வாங்க கேரட் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கழுவி வச்சிருக்கிற கேரட்டை நல்லா ஸ்லைஸா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல பஜ்ஜி போறதுக்கு தேவையான மாவை நம்ம பசங்க வச்சுப்போம். கடலை மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு ரெண்டும் சேர்த்து நல்லா பசஞ்சுக்கோங்க. அது கூட சிறிதளவு கரம் மசாலா, தேவையான அளவு மிளகாய் பொடி. உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க கம்மியா போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகு சீரக பொடி சிறிதளவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மாவு பிசையும் போது சிறிதளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. கடைசியா தேவையான அளவு தண்ணி நல்லா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கருவேப்பிலையோட ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா அறுத்து வச்சிருக்கிற அந்த கேரட்டை போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். வச்சு நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். நாங்க 2 விதமான ஸ்லைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். வட்டம் மாதிரி ஒண்ணு, நீளமா போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸா இருக்கும். பாருங்க, நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுப்போம் ஒவ்வொன்றா. நேயர்களே, சுவையான கேரட் பஜ்ஜி ரெடி. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க வீட்லயும் கேரட் பஜ்ஜி செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அது எந்த அளவுக்கு சுவையா இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மண் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே.